தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட புகழ்பெற்ற நாட்டிய கலைஞர் ஒருவர் தள்ளாத வயதில் தலைநகர் டெல்லியில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார். பிரதமர்கள், குடியரசுத் தலைவர்கள் மற்றும் திரையுலக நட்சத்திரங்கள் என அனைத்து தரப்பினரோடும் நெருங்கிய நட்பு கொண்டிருந்த அவர் தற்போது அடுத்தவரின் உதவியை எதிர்பார்க்கும் நிலைக்கு ஆளாகியுள்ளார். நவரசங்களையும் முகத்தில் பிரதிபலிக்கும் இவர் சாரா பாலகோபால். தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் தமது 8 வயதில் டெல்லி சென்றார். நாட்டிய கலைஞர், பாடகர், பேராசிரியர் என பன்முகம் கொண்டவராக திகழ்ந்த இவர் நடிகை ஹேமா மாலினி உள்ளிட்ட புகழ்பெற்ற நட்சத்திரங்களுக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்தவர். டெல்லியில் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் நடத்தியதன் மூலம் முன்னாள் பிரதமர்கள் நேரு, இந்திரா காந்தி மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் பலருடனும் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார். இந்திரா காந்தி அவங்களோட உங்களுடைய உறவு என்ன மாதிரியான உறவு இருந்துச்சு? Daughter, and I was the only daughter for her because Vijay Lakshmi Pandit also would treat me as the next daughter. All the presidents, almost all the presidents knew me as a child, as a grown-up person. நடன கலைஞராக மட்டுமின்றி டெல்லி பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்துறை பேராசிரியராகவும் சாரா பணியாற்றியுள்ளார். அதில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்ட பின்னரும் தமக்கு வரவேண்டிய சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான வருங்கால வைப்பு நிதி, பணிக்கொடை உள்ளிட்டவை இதுவரை கிடைக்கவில்லை என சாரா வேதனை தெரிவிக்கிறார். என்னோட சம்பாத்தியம் எனக்கு வர வேண்டாமா? What I have earned, that I should get. That's all. இது விஷயமா நீங்க யார்கிட்ட சொல்லிருக்கீங்களா நடவடிக்கை எடுக்கிறது? Everybody knows about it. Everybody knows about it. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சாராவின் கணவர் பாலகோபால் மரணமடைந்து விட்டார். குழந்தைகளும் இல்லாத நிலையில் தற்போது 82 வயதாகும் சாரா தனிமையில் தவித்து வருகிறார். அதோடு வறுமையும் சேர்ந்து கொள்ள அண்டை வீட்டார்தான் சாராவுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர். मैं बहुत सालों से इनके पास आता हूं, तो मगर इनका रहन सहन ऐसा है कि कोई इनको देखता नहीं है. छोटे छोटे बच्चे आते हैं, वो थोड़ा पैसा वैसा भी दे के जाते हैं, हम भी आते हैं. தமது இளமை காலத்தில் பணம், புகழ், செல்வாக்கு என வாழ்ந்த சாராவுக்கு தற்போது உதவி செய்ய எவரும் முன்வரவில்லை. இதன் காரணமாகவே டெல்லி பல்கலைக்கழகத்தில் இருந்து தமக்கு வரவேண்டிய தொகையை பெற முடியாமல் சாரா திண்டாடுகிறார். தமிழக அரசியல் தலைவர்கள் யாரேனும் முயற்சி செய்து தனக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்பதே சாராவின் வேண்டுகோளாக இருக்கிறது. பாடகர், நாட்டிய கலைஞர், ஆசிரியர் என பன்முகம் கொண்ட இவர் பல திரை நட்சத்திரங்களையும் அரசியல் தலைவர்களையும் கண்ட இவர் தன்னுடைய இறுதி காலத்தில் அரசிடமிருந்து தனக்கு வரவேண்டிய நியாயமான ஓய்வூதியத்திற்காக கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி கொண்டிருக்கிறார். அரசு உடனடியாக அந்த விஷயத்தில் தலையிட்டு இவருக்கான ஓய்வூதிய தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்பதே அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் ஹனிகுமார்.